ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோகேடில் மிரர் அண்ட் ஸ்கேல் இந்த ரெண்டு டூலும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிரர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மிரர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் மிரர் வச்சு காப்பி பண்ணால் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மிரர் டூலு. ஸோ இந்த மிரர் டூல் வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டோகேடில். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு மிரர் டூல் வந்து நம்ம மேலே மாடிஃபையில் வந்து மிரர் டூல் வந்து மேலே இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து கமாண்ட்லையும் கொடுத்து நம்ம போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம மிரர் டூல் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கமாண்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. அதாவது மிரரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குது. இப்போது நம்ம இங்கேயும் மேலே ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு மிரரை க்ரியேட் பண்ணி காப்பி பண்ணலாம். ப்ளஸ்ஸு ஆப்ஜெக்ட்டுக்கு ரைட் சைடும் நம்ம வந்து ஒரு மிரரை க்ரியேட் பண்ணி காப்பி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைடு ஒரு மிரரை க்ரியேட் பண்ணலாம். இப்போது இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து மிரர் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நம்ம சென்டராக ஒரு மிரர் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நமக்கு என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டு காப்பி ப்ளஸ் மிரர் பண்ணி நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டு மிரர் பண்ணி நமக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம மிரர் பண்ண போகிறோம். இப்போது சேம் அதே தான் மிரர் கொடுத்துட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட்டையுமே நம்ம வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து மிரர் வந்து நம்ம மேலே க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் க்ரியேட் பண்ணுறோம். லெஃப்ட்லேருந்து நமக்கு ரைட் க்ரியேட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்டு மிரர் பண்ணி கிடச்சிருச்சு. ஸோ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போது நமக்கு ஒரு பார்ட்டை வச்சு நம்ம மிரர் பண்ணி நம்ம வந்து இத்தனை பார்ட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம். சேம் இது ஃபுல் ஆப்ஜெக்டையும் நம்ம மிரர் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்ட்டை நம்ம உருவாக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மிரர் கொடுத்துட்டு ஃபுல்லாக ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கே ஒரு மிரர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணும்போது சேம் அதே இது காப்பி நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை மிரர் பண்ணும்போது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து எரேஸ் ஆகிடணும் அப்படின்னா அதுவும் இதில் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிரர் சேம் செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர், அதாவது மிரரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு இப்போ நம்ம கமாண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. அதாவது ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து எரேஸ் பண்ணணுமா அந்த மாதிரி எஸ்ஆர் நோ கேட்குது. ஆல்ரெடி நம்ம நோ கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் நமக்கு வந்து எங்கேயுமே எரேஸ் ஆகலை. இப்போ வந்து நம்ம எஸ்ஸு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகிட்டு நம்ம மிரர் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நமக்கு காட்டும். இதுதான் வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்டில் எப்படி மிரர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மேக்ஸிமம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மிரர் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மிரர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து மிரர் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து இப்போ வந்து செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் மிரர் அப்படிங்குது. இப்போ வந்து நம்ம மிரரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம். என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு வந்து காப்பியாகி தான் இருக்குது. இது வந்து மிரர் மாதிரி வரல. ஏன் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து மிரர் பண்ணுறதுக்கு நமக்கு கமாண்டில் மிரர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்து அதை எஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து மிரரில் வரும். ஸோ கமாண்டில் மிரர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். மிரர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து கமாண்டில் பார்த்தீங்கன்னா மிரர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இது 0ல் இருக்குது. 0ல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து நோ மாதிரி. இப்போ வந்து நம்ம 1ன்னு கொடுத்தோம்னா எஸ் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து 1ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அதாவது டெக்ஸ்ட் மிரர் வந்து நமக்கு ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ வந்து டெக்ஸ்ட்டை மிரர் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக மிரரில் வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகி தான் வரும். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம மிரர் பண்ண போகிறோம். ஸோ மிரர் டூலை கிளிக் பண்ணிட்டோம். அதே சேம் வந்து டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ வந்து மிரரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போது செகண்ட் பாயிண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து மிரர் டெக்ஸ்ட்டு வந்து
எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக மிரர் ஆகி நமக்கு காட்டுது. இப்படி தான் வந்து மிரர் டூல் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.